குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். அது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம், தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இதை தொடர்ந்து கேட்க வேண்டும், இது ஆழமாக கேட்க வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இது மனிதன் சொல்லுவதல்ல. 20 வருஷம் ரிசர்ச்சும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கு. இதை நிச்சயமாக கேளுங்கள். நானும் உங்களைப் போல இருந்தவன் தான். அதான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நானும் உங்களை போலவே இருந்தவன் தான். நீங்கள் நினைக்கலாம், எங்கேருந்து இவர் வந்தார், மேலேருந்து அப்படியே வந்துட்டாரா அப்படின்லாம் நினைக்கலாம். இல்லை 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 இல்லை, நானும் உங்களை மாதிரியே இருந்தவன் தான். உங்களை மாதிரியே எல்லாம் க்ரோ த்ரூ பண்ணவன் தான். சாரி உங்களை மாதிரியே கோத்ரூ பண்ணவன் தான். உங்களை மாதிரியே பண கஷ்டம் கோத்ரூ பண்ணவன் தான். ஏன்னா கத்தி தொண்டை இப்படி ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நேற்று ராத்திரி ஃபுல்லாக கத்திகிட்டு இருந்தோம். நேற்று ஃபுல்லாக நார்த் இந்தியாவில் நல்ல ஒரு மீட்டிங் இருந்தது. நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தோம். நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் வந்து கொண்டு இருக்கிறது. அதிசயப்படுகிறார்கள். பெரிய பெரிய அதிசயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப ரொம்ப அதிசயப்படுறாங்க. அதனால் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் அவங்கக்கிட்ட. கிட்டத்தட்ட 10-10:15 வரைக்கும் கத்திகிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய அவங்களும் பேசுனாங்க. நல்லா இருந்தது. எனிவே, பரவாயில்ல, தொண்டை என்னானாலும் பரவாயில்ல. கடவுள் விஷயம் உங்களுக்குள்ளே போனால் சரி. அப்போது எல்லாமே பாருங்களேன், நம்ம வந்து அற்புதமாக அவர் நடத்துகிறாருன்றதை எல்லாமே நான் அனுபவிச்சார் தெரிந்தவங்க நாங்கள். ஓகேங்களா? பண கஷ்டம், வியாதி எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாமே ஓவர் கம் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறோம். அதனால் அதை கேளுங்க, உங்களுக்கு நல்லது. எல்லோரையும் வரவேற்கிறோம். முக்கியமாக கடவுள் சொல்கிறது என்ன தெரியும், நிறைய பேர் ஒரு கண்டம்னேஷனில் உட்காந்துருக்கிறீங்க. கண்டம்னேஷன் என்னென்னா, நான் ரொம்ப கெட்டவன், நான் அவ்வளோ நல்ல ஆள் கிடையாது, எனக்கு நிறைய மாற்றங்கள் வரணும். இப்போது அதுக்கு நிறைய இந்த மத பிரச்சாரகர்கள் இருக்காங்களே, கிறிஸ்டியன்ஸு, இந்துஸு, முஸ்லீம்ஸு, எல்லா கோயிலில், சர்ச்சில், மாஸ்கில் எல்லாம் போனால் கூட இதே தான் சொல்லுவாங்க. உன்னை மாற்று, நீ திருந்து, நீ நல்லா ஆவு, இந்த மாதிரி சொல்லியே பயமுறுத்தின்னு இருப்பாங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, வித்தியாசமாக சொல்கிறாரு. கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீ மாறவே வேணாம், நீ அப்படியே இரு, நான் மாற்றிக்கிறேன் உன்னை. எப்படி இருக்கு பாருங்கள். இதை செஞ்சு காட்டினாருங்க. அதனால தான் சொல்கிறேன், செஞ்சு காட்டினார். அழகாக இப்போ கூட செஞ்சு காட்டின்னு இருக்கிறார். பல விஷயங்களில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருக்கிறார். பர்சனாலிட்டியில் பெரிய மாற்றம் வருது. நம்மலாம் ஓடி பிடிச்செல்லாம் செய்ய முடியாதுங்க. அது தெரிஞ்சுங்க. நீங்கள் உங்களை மாற்றுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி தலைகீழ இருந்தாலும் நடக்காது. யோகாசனா, அந்த ஆசனா, இந்த ஆசனா, தலைகீழ நிற்கிறது எல்லாத்தையும் ட்ரை பண்ணால் கூட நீங்கள் மாற்றவே முடியாது. உங்களை தெரியுமா? உங்களுக்கு மாற்றவே முடியாது. உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய நேச்சர், உங்களுடைய அதே தான். அது ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் கடவுள் இறங்கி வந்தார்னா, உயிரானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா, அதுக்கு தான் நம்ம கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் சொல்லி கொடுத்துட்டுருக்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து சும்மா டைம் பாஸுக்கு இங்கே பேசலை. உங்களுக்கு 1 hour இங்கே சொல்கிறோன்னா, ஏன் சொல்லிக் கொடுக்குறோன்னா, ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்களுக்குள்ளே நீங்களே பார்ப்பீங்க. தானாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறத பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு பிரயாசம் படாமல், ஒரு கஷ்டப்படாமல், ஒன்றுமே அதுக்காக எந்த பிரயாசமும் செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காக மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் பெரிய அதிசயம் பாருங்கள். உலகத்திலே பெரிய அதிசயம் அதுதான். அதனால தான் கடவுள் உயிரானவர்னு ஒருத்தர் வந்து வச்சுருக்கிறார். ரைட்டா? கடவுளானவர் இருந்தார், பிள்ளையானவர் உலகத்துக்கு வந்தார், போனார். அவர் மேலே போயிட்ட அப்புறம் நிச்சயமாக உயிரானவர் அமைச்சார். அவர் வலது பாகத்தில் தட்சிணாமூர்த்தியாக உட்காந்துருக்கிறாரு. அங்கேருந்து உயிரானவர் உள்ளே அமைச்சார், நமக்குள்ளே அமைச்சார்ன்றதெல்லாம் உண்மை. எப்படி உணர்ந்தோன்னா, அந்த உயிரானவர் உள்ளே இருந்து செயல்படுறத அதிசயமாக பார்த்தோம். பல விஷயங்களை, நீ ஒன்றும் பண்ணாதடா, நீ அப்படியே கட்டுறா, நீ அப்படியே போடா முன்னாடி. நான் நிறைய தடவை போய்ட்டுலாம் மன்னிப்பெல்லாம் கட்டுருக்கேன். கடவுளே மன்னிச்சுடுங்க கடவுளே, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அவர் சொல்லுவார், போடா வெறும் சரீரம், சதையும் பிண்டமும் இருக்கிற நீ இப்படி தான் பண்ணுவேன், அதெல்லாம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அப்படி சொல்கிற கடவுள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதுதான் பிரச்சனையே. நம்ம நினச்சின்னு இருக்கிறோம், உருளணும், பெறலணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், என்னெல்லாம் சடங்கு பண்ணுறாங்க பாவம் போகிறதுக்கு. தினமும் காலையில் மூழ்கி வராங்க நிறைய பேர். தெரியுமா? தினமும் காலையில் தண்ணியில் மூழ்கிட்டு எழுந்துக்கிறாங்க, முழுக்க போட்டுக்கிறாங்க. பாவத்துக்கெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்கிறாங்க. தெரியுமா அது உங்களுக்கு? அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. தேவையே கிடையாது, டென்ஷனே ஆக வேண்டாம். கடவுள் சொல்கிறாரு, நான் மாற்றுவேன். நீ
உன்னை எனக்கு ஒப்படை, உயிரானவரை உள்ளே விடு, அவர் செயல்படுறதுக்கு வழி கொடு, அப்போ பாரு எப்படி மாறுது பாருன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் உண்மை. இந்த தெளிவெல்லாம் அடையுங்க, அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷமே வரும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப ஈஸியாக முன்னாடி போயிட்டே இருப்பீங்க. கடவுள் அழகாக உங்களை மாற்றிட்டே இருப்பார். அற்புதமாக பெரிய பெரிய காரியங்கள் செய்வார். உள்ளே இருக்கிற வியாதியெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிடுவார். அப்புறம் உங்களுக்கு பண கஷ்டம்லாம் இருக்கவே இருக்காது. எக்கச்சக்கமாக கொட்டும், 4 சைட்லேருந்தும் கொட்டும். உங்களுக்கு எல்லா விதமும் செஞ்சு கொடுப்பார். நீங்கள் உங்களை மாற்றி 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 நீங்கள் மாற வேணாம், உங்களை மாற்றி 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 அவரே நன்மை செஞ்சுட்டே இருப்பார். எவ்வளோ நல்லவர் பாருங்க. இந்த நல்ல கடவுளை புரிஞ்சிக்காமல் மதத்துக்குள்ளே பாடுபடுறோமே, ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம்லாம் சொல்லிக்கிட்டு எல்லாம் தாண்டி மேலே வாங்க, அவர் கூட உறவாட தொடங்குங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு அவர் யாருன்னு. அந்த உறவாடுறதுக்கு ரெடியாக இல்லையே, அதுக்குள்ளே போட்டி பொறாமல், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் யார் நீ யார், நான் இப்போவே கற்றுக்கிட்டு நான் பெரிய ஆளாக வரேன், இந்த மாதிரிலாம் வர நிறைய பேர் இறங்கியிருக்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணுறது, எல்லாம் கெட்ட சக்தி பண்ணுற வேலை, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கெட்ட சக்தி நீ என்ன வேணால் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி போயிட்டே இருக்கிறோம். நம்ம வேலையை செஞ்சுட்டே இருப்போம். கேட்குறவங்க கேட்பாங்க, வர்றவங்க வருவாங்க. நிறைய பேரை கூட்டணும், பெரிய கும்பலை கூட்டணும்னு நமக்கு ஆசை கிடையாது. யார் வரீங்களோ நல்லா இருந்தால் போதும், அவ்வளோதான். அவங்க எல்லோரையும் வரவேற்கிறோம். தொடர்ந்து கேளுங்க, இது ரொம்ப ரொம்ப ஆழமாக கேளுங்க. ஏன்னா இது முக்கியமான ஒரு விஷயம் நான் இப்போ சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த விஷயம் புரியறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஒரு 4-5 தடவை இதை கேட்டு கடவுள்கிட்ட நிறைய பிரார்த்தனை பண்ண அப்போ தான் புரியும். உங்களை அப்படியே இருக்க சொல்கிறாருன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நான் சார் இப்படி சொல்லிட்டீங்க, அப்போ திருந்த வேணாமா, நம்ம திருந்த வேணாமா, நம்ம பொய் சொல்லாமல் இருக்க வேணாமா, நம்ம உண்மை சொல்ல வேணாமா, நம்ம கெட்டதெல்லாம் செய்யாமல் இருக்கலாம் வேணாமா அப்படிலாம் சொல்லுவீங்க. நீங்கள் செய்ய முடியாது. ஏன்னா உங்கள் ஜடம், உங்கள் ரத்தம், உள்ள ரத்தம் இருக்குது, அது உங்களை செய்ய வைக்கும். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் டேக் ஓவர் பண்ணால் தான் உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், சரண்டர் ஆகாது. சரண்டர் ஆகிட்டு அவர்கிட்ட சொல்ல வேண்டியது, கடவுளே நான் என்னென்னமோ பண்ணுறேன், நீங்கள் தான் என்ன பண்ணணும், என்ன காப்பாற்றணும் சொல்லி பாருங்கள், அற்புதமாக காப்பாற்றுவார். அதனால் இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுங்க, தெரிஞ்சுங்க, தெளிவடைங்க. ரொம்ப கிளியர் மனசு வச்சுங்க. 1 மணி நேரம், நிச்சயமாக 1 மணி நேரம் வாரத்தில் ஒரு தடவை கொடுங்க. கேளுங்க. அப்போ தெளிவாகிடுச்சிட்டே இருக்கும். ஒரு 6 மாதம் ஆனோன்னு ரொம்ப தெளிவடைவீங்க. அதுக்குள்ளே அவசரப்படாதீங்க, அதுக்குள்ளே டைம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் கெட்ட சக்தி பண்ணுற வேலை. இதிலெல்லாம் தப்பிச்சு 1 மணி நேரம் இருந்து பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். 6 மாதம் இருந்து பாருங்கள், நிச்சயமாக அறியாத விஷயங்களெல்லாம் அறிந்து கொள்வீர்கள். தெரியாத விஷயங்கள்லாம் புரிய வரும். தெளிவடையாத விஷயங்கள்லாம் தெளிவடையும். அதனால் பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்பணும். இந்த உடனே இப்போ கிடைக்கணும்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. வாரத்தில் 1 மணி நேரம் டைம் இல்லைலாம் சொல்லக்கூடாது. இப்போலாம் சொன்னிங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. திருப்பி அதே வாழ்க்கையில் வாழ வேண்டியது தான், போக வேண்டியது தான் அங்கங்கே பாவத்தை போக்குறதுக்கு. அதனால் தயவுசெய்து இந்த உண்மையை தெளிவாக ஆழமாக கேளுங்கள். நிச்சயமாக இந்த 20 வருஷம் ரிசர்ச்சு, 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு உபயோகித்து கொள்ளுங்கள், வெற்றி அடையுங்கள். இவ்வளோ காரியத்தை 6 மாதத்தில் நான் சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க, ஆழமாக கேளுங்க, வெற்றி அடைவீர்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.